அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்புல நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கரையகத்தில் வந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலி சுஜன். இன்று 19ஆம் தேதி 1ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு மறந்திருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதுபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் பேரவை கலைக்கப்பட்டதாக வெளிவரும் கருத்துக்கள் தவறானவை என தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டுக்குழு தெரிவிப்பு. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியின் நன்மையினை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை கொழும்பில் இன்றும் முன்னெடுப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை கொழும்பு மாவட்டத்தில் இன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் மக்களின் கருத்துக்களை வினவும் அமர்வு எதிர்வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அரசியலமைப்பு திருத்தத்திற்கான மக்கள் கருத்துக்களை கேட்டறியும் குழுவின் தலைவர் லால் விஜயநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 2 ஸ்டேபிள் வீதியில் விசும்புபாயில் அமைந்துள்ள செயலகத்தில் மக்களுக்கான அமர்வு நடத்தப்பட்டு வருகிறது. நேற்றைய அமர்வின் போது பல்வேறு நபர்கள் மற்றும் 110க்கும் மேற்பட்ட அமைப்புகளிடமிருந்து அரசியலமைப்பு திருத்தத்திற்கான கருத்துக்கள் மற்றும் யோசனைகளை பதிவு செய்துள்ளதாக சட்டத்தரணி லால் விஜயநாயக்க கூறினார். வாய் மூலமான யோசனைகளுக்கு மேலதிகமாக எழுத்து மூலமான யோசனைகளும் இதன்போது முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தவிர 0112437676 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து அல்லது 0112328780 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்தினூடாக அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான மக்களின் கருத்துக்களை கேட்டறியும் குழுவுடன் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவும் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் பேரவை கலைக்கப்பட்டதாக வெளிவரும் கருத்துக்கள் தவறானவை என தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டுக்குழு தெரிவிக்கின்றது. இது தொடர்பில் தமிழ் மக்கள் பேரவை நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் பேரவையின் செயற்பாடுகளை எதிர்ப்போரே போலி பிரசாரங்களை முன்னெடுத்து வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் மக்கள் பேரவைக்கு அரசியல் கட்சியொன்றுக்கு உரிய அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வை தமிழ் மக்களின் கலந்தாலோசனையுடனும் பங்கு பெற்றுதலுடனும் உருவாக்கும் முயற்சியை தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாகவும் தமிழ் மக்கள் பேரவையின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் அதன் நன்மையினை இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் விரைவில் விலை சூத்திரம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரானுக்கு எதிரான சர்வதேச தடைகள் நீக்கப்பட்டதும் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. சர்வதேச மசகு எண்ணெய் சந்தைக்கு பல வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் ஈரானுக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு கிட்டியதனாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டிற்கு பின்னரே உலக மசகு எண்ணெயின் விலை ஆக குறைந்த விலையில் பதிவானவை நேற்று குறிப்பிடத்தக்கது. கடுகண்ணாவை நகரில் நேற்று இரவு திடீரென தீ பரவியதில் 2 கடைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. கடுகண்ணாவை காண்டி பிரதான வீதியில் உள்ள 2 கடை அறைகளில் நேற்று இரவு 11 மணியளவில் திடீரென தீ பரவியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 2 மணி நேரத்தின் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த கண்டி தீயணைப்பு பிரிவினர் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் காரணமாக கண்டி கடுகண்ணாவை வீதியின் போக்குவரத்து சில மணி நேரங்கள் தடைப்பட்டிருந்தது. தீ விபத்தில் எவருக்கும் சேதம் ஏற்படாத நிலையில் சொத்துகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கடுகண்ணாவை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்திய கடற்படைக்கு சொந்தமான விக்ரமாதித்யா என்று அழைக்கப்படும் விமான போக்குவரத்து கப்பல் நாளை மறுதினம் இலங்கையை வந்தடைய உள்ளது. 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவினை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த ராணுவ கப்பல் இங்கு வருகை வரவுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் கடற்படையினது பயிற்சிகளுக்கு இதன் பங்களிப்பு பெற்றுக் கொள்ள உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த கடற்படை கப்பல் 283 மீட்டர் நீளம் கொண்டதுடன்
36 பேர் இந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய வசதி கொண்டதாக காணப்படுகின்றது. இதுவரை லியூசு, செனியா மற்றும் கிங்ஹாயு என்று அழைக்கப்படும் சீன கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் தொடர்ந்தும் நாட்டில் நங்கூரமிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நேற்று முன்தினம் நாட்டிற்கு வருகை தந்திருந்த இந்த கப்பல்கள் 5 நாட்கள் நாட்டில் தங்கியிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய மலைநாட்டில் இன்று குளிருடனான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய வானிலை தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். நாடு முழுவதிலும் மழையின்றிய சீரான வானிலை நிலவக்கூடும். நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிப்படலம் காணப்படும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காலை வேளையில் பனிப்புகார் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் சீரான வானிலையே நிலவக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளமூடாக மன்னார் வரையான, அத்துடன் காலி தொடக்கம் மாத்தறை அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும். வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் பி பிரிவில் முழுவை அடைவதே தமது முதல் நோக்கம் என இலங்கை அணியின் தலைவர் சரித் அசலங்க தெரிவித்துள்ளார். 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கிண கிரிக்கெட் தொடர் பங்களாதேஷில் நடைபெற உள்ளது. இந்த தொடரில் 16 அணிகள் பங்கு பெற்றுள்ள நிலையில் இலங்கை அணி பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. பி பிரிவில் இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் பங்கு பெற்றுகின்றன. அணியொன்று ரீதியில் உலகக்கிண தொடரை எதிர்கொள்ள தாம் தயாராக உள்ளதாக இலங்கை அணியின் தலைவர் தெரிவித்துள்ளார். 1988 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கிண கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி 2000 ஆண்டு இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தமை சிறந்த பெறுபேறாக உள்ளது. இந்த தொடரில் இலங்கை அணி 3 போட்டிகளில் பங்கு பெற்ற உள்ளது. எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கை அணி கனடாவை தனது முதல் போட்டியில் எதிர்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 1 மணிக்கும் 15 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.